வெற்றி மகர ராசிக்கு, மறதி கும்ப ராசிக்கு ஏமாற்றம் உங்களுக்கு நல்ல அருள் புரிவார் என்பதை நீங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று சூரிய கிரகணம். சூரிய கிரகணம் முடிந்த பிறகு குளித்துவிட்டு கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது துன்பங்களை நீக்கக்கூடியது. முடியாதவர்கள் வீட்டிலே வழிபாடு செய்யலாம். தொடர்ந்து நம்மளுடைய பஞ்சாங்கத்தில் இணைந்திருப்போம். இன்றைய பஞ்சாங்கம் 3ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதம் மாசி. இன்றைய சூரிய உதயம் 7:27க்கு, சூரிய அஸ்தமனம் 7:23க்கு. இன்றைய திதி பௌர்ணமி. முடியும் நேரம் இன்று இரவு 7:37க்கு. அதன் பிறகு தேய்பிறை பிரதமை. நட்சத்திரம் மகம். மகம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை 10:01க்கு. அதன் பிறகு பூரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:25 10:25 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:53 7:22 வரை. ராகு கால நேரம் மாலை 4:23 5:53 வரை. யமகண்ட நேரம் காலை 10:25 11:55 வரை. கூலிகன் மதியம் 3:24 2:54 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை மாலை 4:15க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு நிறைவு, ரிஷப ராசிக்கு ஓய்வு, மிதுன ராசிக்கு அனுகூலம், கடக ராசிக்கு அலைச்சல், சிம்ம ராசிக்கு வரவு, கன்னி ராசிக்கு உயர்வு, துலாம் ராசிக்கு நலம், விருச்சிக ராசிக்கு எதிர்ப்பு, தனுசு ராசிக்கு வெற்றி, மகர ராசிக்கு மறதி, கும்ப ராசிக்கு ஏமாற்றம், மீன ராசிக்கு அசதி. தொடர்ந்து நம்ம ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம். நம்ம நிலம் வீடு இந்த மாதிரி வாங்கும்போது ஒரு வாஸ்து கோளாறு மாதிரி நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு சின்ன பரிகாரம். ஏன்னா வாஸ்து கோளாறு ஒன்று நிலத்துக்கு அது கோளாறு வாஸ்து கோளாறாக இருந்தால் பயிர் பச்சைலாம் வச்சோமா சரியாக வராது. அதே மாதிரி வீடாக இருந்தாலும் வீட்டில் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். அப்படிப்பட்டதற்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? மொத்தத்தில் 8 வாஸ்து நாட்களில் நம்ம ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து பகவான்கிட்ட வேண்டிக்கணும். நம்ம வீட்டில் நல்ல வைப்ரேஷன் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் செவ்வாய்க்கிழமைகளிலும் கூட நம்ம பூமிக்கு கீழே விளையக்கூடிய வேல்கடலை மற்றும் கிழங்கு வகைகளை, எடுத்துக்காட்டாக மரவள்ளி கிழங்கு அல்லது சக்கரவள்ளி கிழங்கு, இந்த பொருட்களை நீங்கள் தானமாக கொடுத்தீர்கள் என்றாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாஸ்து சிறப்பான வழியில் வரும். அந்த தோஷங்கள் நீங்கும். அல்லது உங்களுடைய வழிபாட்டு அன்று இந்த பொருட்களை அவித்து படையல் செய்தீர்கள் என்றால், நிவேதியம் செய்தீர்கள் என்றாலும் கூட உங்களுக்கு வாஸ்து பகவான் உங்களுக்கு நல்ல அருள் புரிவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, மிக மிக முக்கியமான விஷயம், வாஸ்து கோளாறு இருக்கின்றது என்று உங்களுக்கு மனசில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் லலிதா சரஸ்கர நாமம் மகாமேரு சக்கரம் வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் லலிதா சரஸ்கர நாமம் படித்தாலும் சரி, அல்லது நீங்கள் கேட்டுக்கிட்டு வந்தாலும் சரி, குங்குமார்ச்சனை செய்து வந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை செய்து வந்தாலும் கூட இந்த வாஸ்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சாதகப்படி நடந்து கொள்கிற மாதிரி ஆகும். அந்த உங்களுடைய வீட்டை நீங்கள் தான் தூய்மைப்படுத்திக்கணும். நல்ல ஒரு எனர்ஜியை, பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களால் தான் உருவாக்க முடியும். மேலும் மேலும் தவறான காரியங்களில் ஈடுபட்டு உங்களுடைய தீய விஷயங்களால், அதாவது சில கஷ்டமான நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ளாதீர்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.